ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கான்செப்ட் கொஸ்டின் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இப்போ ஒரு பண்ணை இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பண்ணையில வந்து கோழியும் இருக்கு, மாடும் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் கோழியும், மாடும் சேர்த்து ஒரு 30 தலை இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாரி லெக்ஸ் வந்து 2 கோழிக்கும், மாட்டுக்கும் மொத்தமா வந்து 120 லெக் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? இத வச்சு எத்தனை கோழி இருக்குன்றதையும், எத்தனை மாடு இருக்குன்றதையும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சிமிலரா வந்து வீல்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸும் இதிலயே பார்த்துரலாம். அதாவது ஒரு 2 வீலரும் குடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாரி ஒரு 4 வீலரும் குடுத்துருவாங்க. ஒரு காரும் குடுத்துருவாங்க. இப்ப எத்தனை வண்டி இருக்குன்றத சொல்லிடுவாங்க. எத்தனை டயர் இருக்குன்றதையும் சொல்லிடுவாங்க. இப்போ எத்தனை கார் இருக்கு, எத்தனை 2 வீலர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன். இப்போ இதே சேம் ஹெட் வந்து 30 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதே லெக் வந்து 120 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம் என்ன நமக்கு தெரியும். ஹெட் வந்து கோழிக்கும் ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி மாட்டுக்கும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் லெக் வந்து கோழிக்கு வந்து 2 இருக்கும். அதே வந்து மாட்டுக்கு வந்து 4 இருக்கும். சரிங்களா? இப்போ மொத்தம் அந்த 4 லெக் கவ்வோட 4 லெக் மைனஸ் இப்போ ஹென்னோட 2 லெக் மைனஸ் பண்ணோம்னா அதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன். இப்போ 2 டைப் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து லோவர் டைப்பு. இன்னொன்னு வந்து ஹையர் டைப்னு கன்சிடர் பண்ணிப்போம். லோவர் டைப்னா ஒண்ணும் இல்ல. 2 கால் இருக்கிற அனிமல்ஸ் வந்து லோவர் டைப்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கவ்வுக்கும், ஹென்னுக்கும் 2த்துல எது லோவர் டைப்பு? ஹென்னா? ஹென்னுக்கு தான் 2 லெக் இருக்கு. அதனால லோவர் டைப்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாட்டுக்கு வந்து ஹையர் டைப்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து 4 லெக் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன பாருங்க. ஹென்னுக்கு வந்து 2 லெக் இருக்குமா? இதே கவ்வுக்கு 4 லெக் இருக்கும். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2. சரிங்களா? அதே மாரி தான். 2 வீலருக்கு வந்து 2 டயர் இருக்கும். 4 வீலருக்கு வந்து காருக்கு வந்து 4 டயர் இருக்கும். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2. இங்க பாருங்க. ஆட்டோ ரிக்ஷாவும், காரும் பேஸ் பண்ணி கூட கேட்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஆட்டோ ரிக்ஷாக்கு 3 டயர் இருக்கும். அதே மாரி காருக்கு வந்து 4 டயர் இருக்கும். இதோட டிஃபரன்ஸ் வந்து 3. இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலா அவசியம் இல்ல. இந்த கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஹையர் டைப்னா ஒண்ணும் இல்ல. எத்தனை நம்பர் ஆஃப் கவ்ஸ் இருக்கு. கவ்வுக்கும், ஹென்னுக்கும் பார்த்தீங்கன்னா, கவ்வு தானே ஹையர் டைப்பு. ஓகேவா? எவ்வளோ கவ்வு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இருக்கும். சரிங்களா? கவ் இஸ் ஈக்குவல் டூ ஓகேவா? இப்போ டோட்டல்னா, டோட்டல் லெக்ஸ் குடுத்துருவாங்கல்ல. நமக்கு வந்து என்ன குடுத்துருவாங்க? ஹெட் குடுத்துருவாங்க, லெக் குடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த டோட்டல் லெக்ஸ் ஓகேவா? டோட்டல் லெக்ஸ் மைனஸ் நம்பர். அதாவது எத்தனை ஹெட் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது இப்போ 30 அனிமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 30 இன்டூ ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தலை தான் இருக்கு. சரிங்களா? அதனால கொடுத்துருக்க நம்பர் இன்டூ லோவர் வேல்யூ. லோவர் வேல்யூனா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எதுக்கு கம்மியான கால் இருக்கு அப்படின்றத பாருங்க. கம்மியான டயர் இருக்குன்றத பாருங்க. அதுதான் நமக்கான லோவர் வேல்யூ. சரிங்களா? லோவர் வேல்யூ டிவைடட் பை டிஃபரன்ஸ். இது ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க இங்கே பாருங்களேன். ஒரு ஃபார்ம்ல வந்து 30 கவ்வு அண்ட் ஹென்ஸ், அதாவது 2 ஹெட் எத்தனை சொல்லிட்டு இருக்காங்க? 30 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவ்வும் ஹென்னும் 2 சேர்த்தி 30 இருக்கான். அதே லெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 84 இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கவ்ஸ் இருக்குன்றதை கேட்குறாங்க. நமக்கு தெரியும். இப்போ ஹையர் வேல்யூ தான் கவ்வுன்றது நமக்கு தெரியும். ஹையர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கவ்வு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எவ்வளோ லெக்ஸ் இருக்குன்றத 84 மைனஸ் டிஃப்ரென்ஸ் என்ன? சாரி லோவர் வேல்யூ என்ன? 2 இன்டூ எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் 30. சரிங்களா? டிவைடட் பை டிஃப்ரென்ஸ். அதாவது டிஃப்ரென்ஸ்னா என்ன? அதான் பார்த்தோம். ஒரு கவ்வுக்கும் ஹென்னுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? அதோட கால் தான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு 4 கால் இருக்கும், இதுக்கு 2 கால் இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து 2. சரிங்களா? இது சால்வ் பண்ணா பாருங்க. 84 மைனஸ் 60 வந்து என்ன வருது? 24 வருதா? டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா 12. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஹையர் வேல்யூவான கவ்வுக்கு வந்து கவ் வந்து 24 வந்து 12 வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஹென்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. மொத்தம் 30 கவ் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அந்த 30ல இருந்து கவ் எத்தனை இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹென்ஸ் வந்து கிடைச்சிரும்.
சரிங்களா? இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நல்லா பாருங்க. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த கான்செப்ட்ல வந்து நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர் ஆர் 42 கவ்ஸ் அண்ட் ஹென்ஸ். அப்புட்ன்னா ஹெட் மொத்தம் வந்து 42 இருக்கு. கவ்வுக்கும் ஹென்னுக்கும் சேர்த்தி. அப்புறம் லெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 116 இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லெக்ஸ் வந்து 116 இருக்குன்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ ஹென்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. நமக்கு வந்து ஹையர் அனிமல் கண்டுபிடிக்க தானே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹையர் அனிமல் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்ப ஹையர் அனிமல் என்ன? கவ். கவ் இஸ் ஈக்குவல் டு லெக். மொத்தம் எத்தனை லெக் இருக்கு? 116 மைனஸ் இதுக்கான டிஃபரன்ஸ். அதாவது லோவர் அனிமலுக்கு வந்து 2 கால் இருக்கும். ஹையர் அனிமலுக்கு வந்து 4 கால் இருக்கும். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? சாரி. டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டேன். லோவர் அனிமலுக்கான 2 தான் இங்க போடணும். சரிங்களா? லோவர் வேல்யூ இன்டு எவ்வளோ ஹெட் இருக்கு? 42 டிவைடட் பை டிஃபரன்ஸ். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 2. சரிங்களா? 2 போட்டோம்னா என்ன வருது பாருங்க. 116 மைனஸ் 84 டிவைடட் பை 2. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க. இது 2 இங்க வந்து 3 டிவைடட் பை 2. சரிங்களா? மொத்தம் 16 கவ்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 42 கவ் அப்புறம் ஹென் ரெண்டும் சேர்த்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா கொடுத்துருக்க 42ல இருந்து 16 வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஹென் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 6 இங்கே 20. 26 ஹென்ஸ் வந்து இந்த ஃபார்முலா வந்து இருக்கு. அடுத்த சம். இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஒரு பார்க்கிங் ஏரியாவில் மொத்தம் 45 காரும் பைக்கும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து வந்து 130 வீல் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ எத்தனை கார் வந்து அங்கே இருக்குன்றதை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து எது லோவரு எது ஹையரு? லோவர் வந்து பைக்கு. ஏன்னா அதுக்கு 2 டயர் தான் இருக்கு. சரிங்களா? இதே ஹையர் வந்து என்ன? காரு. சரிங்களா? காருக்கு 4 டயர் இருக்கும். சரிங்களா? இப்போ எவ்வளோ கார் இருக்குன்றது தான் கேட்குறாங்க. நமக்கு கார் அதாவது ஹையர் வேல்யூ கண்டுபிடிக்க தான் ஃபர்ஸ்ட் தெரியும். சரிங்களா? இப்போ கார் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை வீல் இருக்கு? லெக் மாதிரி தான். எத்தனை வீல் இருக்கு? 130 வீல் இருக்கு. மைனஸ் இதுக்கான லோவர் வேல்யூ என்ன? லோவர் வேல்யூ என்ன? 2 இன்டூ எத்தனை வெஹிக்கல்ஸ் இருக்கு? 45 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2க்கும் 4க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 2. டிவைட் பண்ணோம் அப்படின்னா 130 மைனஸ் 90 டிவைடட் பை 2. சரிங்களா? அப்போ 40 டிவைடட் பை 2 வந்து 20. மொத்த கார் வந்து 20 இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்க. பார்க்கிங் லாட்டில் வந்து 50 ஆட்டோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 50 ஆட்டோவும் காரும் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. ரெண்டும் சேர்த்து 180 வீல் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ வந்து எத்தனை காசு இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க. இதுக்கு லோவர் வேல்யூ என்ன பாருங்க? ஆட்டோ. சரிங்களா? ஆட்டோவில் தான் 3 டயர் இருக்கு. சரிங்களா? இதே ஹையர் வந்து கார். காருக்கு வந்து 4 டயர் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எத்தனை கார் தான் கேட்குறாங்க. நமக்கு வந்து ஹையர் வேல்யூ கண்டுபிடிக்க தான் தெரியும். அதனால டேரெக்டாக கார் இஸ் ஈக்குவல் டு எத்தனை 180 வீல்ஸா? 180 வீல்ஸ் மைனஸ் லோவர் வேல்யூ என்ன? 3. சரிங்களா? 4யும் 3யும் கம்பேர் பண்ணும்போது 3 தான் லோவர் வேல்யூ. அதனால 3 இன்டூ எத்தனை வெஹிக்கல்ஸ் இருக்கு? 50. எத்தனை ஹெட்டும் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஒன்று தான். டிவைடட் பை இதுக்கான டிஃப்ரென்ஸ். 4க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 1. சரிங்களா? இப்போ 180 மைனஸ் 150 வந்து என்ன வருது? 30. மொத்தம் எத்தனை கார் இருக்கு? 30 கார்ஸ் இருக்கு. இதே வந்து எத்தனை ஆட்டோ இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 50லேருந்து 30 மைனஸ் பண்ணீங்கன்னா 20 ஆட்டோஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம்ப்பா. அவ்வளோதான். அடுத்த சம் இந்த சம் நீங்களே போடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 22. சரிங்களா? ஆன்சர் வந்து கரெக்டாக வருதா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி சம் நான் போடுறேன். பார்க்கிங் ஏரியா ஹேஸ் 80 பைக்ஸ் அண்ட் கார்ஸ். அதாவது பைக்கும் காரும் சேர்த்து எவ்வளோ இருக்கு? 80 இருக்கு. சரிங்களா? தி டோட்டல் நம்பர் ஆஃப் வீல்ஸ் இஸ் 100 மோர் தென் தி டுவைஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஹவு many கார்ஸ் ஆர் தேர்? ஓகேவா? ஒரு பார்க்கிங் ஏரியாவில் 80 பைக்கு அப்புறம் கார் இருக்கான். சரிங்களா? மொத்தம் எவ்வளோ இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வீல் இஸ் 100 மோர் தென் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ? 80 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து 100 மோர் தென் தி டுவைஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அப்போ டுவைஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் என்ன?
2 வெஹிக்கிள்ஸும் சேர்த்துனா 180. ஓகேவா? ட்வைஸ் வந்து 160. அதை விட 100 அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து வீல்ஸு. சரிங்களா? ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்க, 260. ஓகேவா? இப்போ எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, எத்தனை வீல்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, அப்புறம் டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருச்சு. பைக்குக்கு வந்து 2 வீலு, காருக்கு வந்து 4 வீலு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. லோவர் வேல்யூ வந்து பைக்குக்கு வந்து 2 டயரு, ஹையர் வேல்யூ வந்து காருக்கு வந்து 4 டயரு. ஓகேவா? இதை வச்சு சால்வ் பண்ணிடலாமா? இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் கார்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது ஹையர் வேல்யூ இருக்க வண்டிக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 260 வீல்ஸ் இருக்கா? 260 வீல்ஸ் மைனஸ் எத்தனை வெஹிக்கல்ஸ் என்ன? 80 இன்ட்டு லோவர் வேல்யூ என்ன? 2. சரிங்களா? பைக்குக்கு வந்து 2 டயர் தான் இருக்கு. டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகேவா? 260 மைனஸ் 160 டிவைடட் பை 2. அதாவது 100 டிவைடட் பை 2 தான் நமக்கான ஆன்சர். இப்போ 50 கார்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொஷினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து ஒரு ரீகேப்பாக பார்த்துக்கலாம். எங்கே பாருங்களேன். ஓ ஹையர் வேல்யூ என்ன? எதுக்கு வந்து அதிக கால் இருக்குது இல்லைனா அதிக வீல்ஸ் இருக்கிறது தான் ஹையர் வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ காரு, அப்புறம் வந்து கோட்டு, அப்புறம் வந்து கவ்வு. இது வந்து எதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும்? பைக்கோ ஆட்டோவோ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குமா காருக்கு? இதே மாதிரி கோட்டும் கவுக்கும் வந்து எது அதிகமாக இருக்கும்? ஹென்னு சிக்கனை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குமா? இதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? டோட்டல்னா டோட்டல் லெக்ஸ். ஓகேவா? டோட்டல் லெக்ஸ் மைனஸ் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் ஹெட். நம்பர் ஆஃப் ஹெட்டோ நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸோ இதுதான் நம்பரு, இன்ட்டு லோவர் வேல்யூ. லோவர் வேல்யூனா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எந்த இது, அதாவது எந்த வீல்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ, எந்த கால் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் லோவர் வேல்யூ. சரிங்களா? இப்போ வந்து ஹென்னுக்கு வந்து 2 கால் தான் இருக்கும், இதே பைக்குக்கு வந்து 2 கால் இருக்கும், ஆட்டோக்கு வந்து 3 கால் இருக்குமா? அதே மாதிரி தான் அதுதான் லோவர் வேல்யூ. சரிங்களா? அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் தியர் லெக்ஸு, அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் தியர் வீல்ஸு. இதை மட்டும் போட்டிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.